தமிழ் தமிழ்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிங்களே, தமிழுக்காக என்னையா செஞ்சீங்க அப்படின்னு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி கேட்டிருக்காரு. வெட்கப்பட வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, பல மாநிலங்கள்ல அவங்களோட தாய்மொழியில தான் படிச்சு பட்டம் வாங்கலான்னு ஒரு ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு ஆப்ஷனே இல்ல. தாய்மொழியில படிக்காமலேயே பட்டம் பெறலாங்கிற ஒரு நடைமுறைய இந்த ஆட்சியாளர்கள் தான் கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் திமுக தான் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதுவும் வெக்கமா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. வெக்கக்கேடியா வெக்கக்கேடு. இந்தியாவில் 29 மாநிலங்கள் இருக்கு. 29 மாநிலங்கள் பெரிய மாநில சிறிய மாநிலங்கள் அது வேற யூனியன் டெரிட்டரியில 29 மாநிலங்கள்ல ஒரே மாநிலத்தில் மட்டும்தான் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கலாம். இதை விட ஒரு வெக்கம் எங்கேயாவது இருக்குமா? 29 மாநிலத்தில் தன் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்குற மாநிலம் வெக்கக்கேடியா தமிழ்நாடு தான். வெக்கக்கேடு, வெக்கப்படணும். நம்மலாம் கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆந்திரா தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மகாராஷ்டிராவில் மராத்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஒரிசாவில் ஒரியா படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மேற்கு வங்கத்தில் வங்க மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மற்ற மாநிலங்கள் ஹிந்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. தமிழ் படிக்காம, ஏன் தமிழ் ஒரு பாடமா படிக்காம கூட பட்டம் என்ன PhD வாங்கலாம். ஆனா தமிழை வச்சுக்கிட்டு தான் ஆட்சிக்கு வந்த திமுக என்ன பண்ணீங்க தமிழுக்கு?